அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு மாங்காய் சம்பந்தி தாங்க செய்ய போகிறேன். ஏன்னா இன்னைக்கு இப்போல்லாம் நமக்கு வெயில் காலம், நல்லா மாங்காய் சீசன் நல்லா இருக்குது. அதில் நான் இன்னைக்கு இந்த மாங்காய் வச்சு மாங்காய் சம்பந்தி செய்யலாம் இருக்குது. இது கேரளா ஸ்பெஷல் தானுங்களா. அதுவும் நான் ஒரு டைம் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சுங்க. சரி, இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு தான் நான் ரெண்டாவது டைம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுன்னு ஆசை. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதுங்க. ஒரு மாங்காய் எடுத்தோம்னா ஃபுல்லாக ஒரு 10 பேர்த்துக்காவது ஆகும். ஒரு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இதை தோல் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. மாங்காய் சம்பந்திக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாங்களா. இந்த மாங்காய் வந்து நான் ஒரு அரை மாங்காய் தான் வச்சுருந்தீங்க. அதை மேல் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை 1 அல்லது 2 போடலாம். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய்ங்க. நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேங்காய் ஊற்றினா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே பச்சையாக போட்டு அரைப்பாங்க. நான் வந்து பச்சையாக போட்டு அரைச்சி செஞ்சு பார்த்தேன், அது டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் இது வெங்காயம், மிளகாய், அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் இதை மட்டும் வறுத்துக்கலாங்க. மாங்காயை தவிர மற்றெல்லாம் வறுத்து செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வறுக்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நமக்கு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ ஒரு 2 இந்த மிளகாய் வந்து வறுத்துக்கலாங்க. இது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லைங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளை மட்டும் வதக்கினா போதும். இஞ்சி, வெங்காயம் இதை மட்டும் வதக்கலாங்க. கருவேப்பிலை இவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் வதங்கிடுச்சுங்க. ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ அடுப்பை நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு நம்ம இந்த தேங்காவை அப்படியே அந்த சூட்லேயே போட்டு ஒரு வதக்கலாங்க. ஆறட்டுன்னு அரைக்கிற வேலை தாங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டுன்னு வெயிட் பண்ணலாங்க. இப்போ நான் வறுத்ததெல்லாமே ஆறிடுச்சுங்க. இப்போ அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிக்கலாங்க. இது கூட மாங்காய், பச்சை மாங்காவாக போட்டுக்கலாங்க. மாங்காவெல்லாம் வதக்கக்கூடாது. இது மாங்காய் ஏன் நம்ம வந்து பச்சை மாங்காவாக போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாங்காய் சம்பந்தினாவே எல்லாத்தையும் வறுக்காம தான் போடுவாங்க. ஆனால் நம்ம மற்றதெல்லாம் ஒரு சிலருக்கு டேஸ்ட் பிடிக்காது, வெங்காயம் இதெல்லாம் வறுக்காமல் போட்டோம்னா. ஸோ இது வந்து வறுத்து போட்டுக்கலாங்க. வறுத்து போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, அதனால் நான் இப்படி செஞ்சு பார்த்தேன். நீங்கள் இப்படியும் செஞ்சு பாருங்கள். இல்லை நீங்கள் அப்படியே பச்சையாக போட்டு எங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே கூட செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து இந்த பச்சை மாங்காவில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க. அதாவது வாரத்தில் ஒரு நாளைக்காவது நம்ம வந்து பச்சை மாங்காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பச்சை மாங்காவோடைய கொழுந்து இருக்குது இல்லைங்களா, டெண்டர் லீஃப், அதை கூட நம்ம சாப்பிட்லாம். இதில் வந்து அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க. எந்த நோய் வந்தாலும் சரியாயிடும். அந்த மாதிரி பச்சை மாங்காவுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. அந்த எண்ணெய் இதுலேயே அப்படியே அரைக்க வேண்டியதுதான். மாங்காய் சம்பந்தி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் சட்னி மாதிரி அரைக்க வேணாம், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப இதாக இருந்தாலும் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி செம்ம டேஸ்ட்டுங்க. அதனால தான் நான் அதை உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் மாங்காய், பச்சை மாங்காய் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நான் இப்போ பச்சை மிளகா கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து வரமிளகாய் போட்டுட்டேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவே போட்டு செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க.
இதை அப்படியே மாங்காய் பச்சை மாங்காய் சாப்பிடாதவங்க கூட அப்படி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி குழந்தைங்களாம் கொடுத்தோன்னு வைங்க, அப்படி செம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.